மகா பெரியவா சரணம். பெரியவா ஹாஸ்பிட்டல் முகாம் செய்திருந்த போது 2 கெட்டான் வேளையில் சென்னையிலிருந்து 2 பக்தர்கள் தரிசனத்திற்கு வந்தார்கள். இக்கட்டான சூழ்நிலையிலும் அவர்களுடன் சில நிமிஷங்கள் பேசிவிட்டு பிரசாதம் கொடுத்தார்கள் பெரியவா. கொடுத்துவிட்டு ஓய்வெடுப்பதற்காக உள்ளே சென்று விட்டார் பெரியவா. நண்பர்கள் இருவரும் பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு புறப்படாமல் அங்கேயே இருந்தனர். அணுக்கத் தொண்டர் பாணாம்பட்டு கண்ணன் என்பவர் அவர்கள் அருகில் வந்து, பெரியவா உத்தரவு கொடுத்துட்டாலே நீங்கள் புறப்படலாமே என்று நாகரீகமாக நினைவுபடுத்தினார். அவர்களோ, நாங்கள் எப்படி போக முடியும், நாங்கள் வந்த காரியம் ஆகவில்லை, காரியம் முடிந்தவுடன் போயிடுவோம் என்றார்கள். கண்ணனுக்கு கோபமே வந்துவிட்டது. இந்த பாருங்கோ, பெரியவா உங்கள் காரியத்துக்காக இல்லை, உங்களுக்கு பெரியவா தரிசனம் கொடுத்ததே பெரிய பாக்கியம், உடனே கிளம்பி போங்கோ, நாங்கள் வந்த காரியம் ஆகவில்லையே, அதட்டி மிரட்டினால் பயந்து போயிடுவோம்னு பார்த்தீர்களா? கண்ணன் எரிமலையாக நெருப்பை கக்குவதற்கு தயாராகி கொண்டிருந்தார். ஆனால் கருணாமூர்த்தியே வெளியே வந்துவிட்டது. உங்களுக்கு என்ன காரியமாகணும்? பெரியவா பாத தரிசனம் கிடைக்கணும். வஸ்திரம் பாதங்களை மூடிக்கொண்டிருக்கிறது, அதனால் திருவடிகள் தரிசனம் கிடைக்கவில்லை. அந்த காரியம்தான் பாக்கி நிற்கிறது. பாதங்களை மறைத்து கொண்டிருந்த காஷாய வஸ்திரத்தை மெல்ல அகற்றினார்கள் பெரியவா. அன்பர்கள் கன்னத்தில் போட்டுக்கொண்டு சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார்கள். ஆனந்தம் மகாபிரபோ, ஆனந்தம், இதற்காகத்தான் வந்தோம். மறுபடியும் ஆசி வழங்கிவிட்டு பெரியவா உட்புறம் சென்றார்கள். அன்பர்கள் இருவரும் ஆனந்த கடலில் நீந்தியபடியே வெளிப்புறம் நோக்கி சென்றார்கள். கண்ணன் கண்களை துடைத்து கொள்கிறார். பெரியவாளுக்கு தான் எவ்வளவு கருணை! கருணாசாகரம். மகா பெரியவா சரணம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.